லோங்கன்ல இது 4 சீசன் லோங்கன்னு சொல்றாங்க. 4 சீசன்னா இது வருஷம் ஃபுல்லா சீசன் கிடையாது. எப்பவுமே காய்ச்சிட்டு இருக்குங்கிறத குறிக்கும். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய வேளாண்மை பல்கலைக்கழகம் மாதிரி கேரளாவில இருக்கு இல்லையா, அவங்க வந்து இத அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிந்தூர் ஜாக்குன்னு சொல்லி அப்ரூவல் பண்ண ஒரு வெரைட்டி. இதனுடைய தன்மை வித்தியாசமா இருக்கு பாருங்க. இந்த டிராகன்ல இது வந்து எல்லோ. அதாவது மேல் தோல் வந்து எல்லோவா இருக்கும். இப்போ பெரும்பாலும் நம்ம கடைகள்ல கிடைக்கிற ரெட் கலர்ல தானே இருக்குது. இது மேல் பகுதி எல்லோவா இருக்கும். அந்த பேருக்கு ஏத்துற மாதிரியே அந்த பழத்தினுடைய வெளிப்பகுதி பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த தாமரையோட இதழ்கள் மாதிரி இருக்கும். அதுதான் லோட்டஸ் ஸ்டெம்ன்னு சொல்றாங்க. பாருங்க கூடு தெரியும் அப்படியே. வணக்கம். நம்ம கிரீன்லேண்ட் நர்சரிக்கு ஜூலை மாதம் வந்திருக்க லோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா, சின்ன செடிகள், பெரிய செடிகள், அதுமாதிரி பழச்செடிகள் தான் அதிகமாக வந்திருக்கு. பழச்செடிகள்லேயும் ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டி நிறையா வந்திருக்கு. அதை பற்றி என்னென்ன செடிகள் நம்ம வந்திருக்குங்கிறத தெளிவாக பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்குறது தாய்லாந்து சப்போட்டா. இந்த ஜெயண்ட் சப்போட்டான்னு சொல்லுவாங்க. பழங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 400, 500 கிராம் வெயிட் வர மாதிரி பெரிய பழங்களாக வரும். இது பிஞ்சியோடே வந்திருக்கு. பிஞ்சுகள் இருக்குது சில செடிகளில். எல்லாமே முதிர்ச்சி அடைந்த செடிகள் தான். இது அப்படியே காய்க்க அலோவ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஏஜான செடியாகவே வந்திருக்கு. இதை மாடி தோட்டத்துலேயும் வைக்கலாம், தரையிலையும் வைக்கலாம். அந்த தாய் சப்போட்டாவை பொறுத்த வரைக்கும் பழம் பெருசாக இருக்கும். அந்த டைமில் நல்லா இனிப்பாகவும் இருக்கும். மற்ற சப்போட்டா மாதிரியே நல்ல இனிப்பாகவும் இருக்கும். இந்த செடிகள் நல்ல ஒரு 4 அடி உயரத்தில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது பர்பிள் மேங்கோ. இந்த பர்பிள் மேங்கோவும் ஒரு 5 அடி ஹைட்டில் வந்திருக்கு செடிகள். இது ஒரு தாய்லாந்து வெரைட்டி. இதை மாடி தோட்டத்துலேயும் வளர்க்கலாம், தரைப்பகுதியிலையும் வளர்க்கலாம். நம்ம ஒரு பர்பிள் கலரில் பழங்கள் இருக்கிறதுனால நிறைய டிமாண்டாக இதை நம்ம கமர்ஷியலாகவும் பண்ண முடியும். அதை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கும் நம்ம ருசியான ஒரு வெரைட்டியாக இருக்கும். இதனுடைய ப்ளஸ் வந்து லைட்டாக ஒரு எல்லோயிஷாக இருக்கும். மேல் தோல் வந்து ஃபுல்லாகவே பர்பிளாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது இந்த மரமுந்திரின்னு சொல்லக்கூடிய ஜபோட்டிகாபா. இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டி. பிஞ்சுகளோடய வந்திருக்கு. பிஞ்சு பழமே இருக்கிறத பார்க்கலாம். நிறையாவே இருக்குது. எல்லா செடியிலையுமே அதே மாதிரி இருக்குது. ஒரு தரமான செடியாக வந்திருக்குது. அதாவது காய்க்கக்கூடிய நிலைமையிலையும் காய்ச்ச செடிகளோடையும் காய்களோடையும் வந்திருக்கு. இதை பார்க்கலாம். செடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி 5 அடி ஹைட் இருக்குது. இதை மாடியிலையும் பராமரிக்கலாம், தரைப்பகுதியிலையும் பராமரிக்கலாம். இதனுடைய விலைகள் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அது 15,000 வரைக்கும் இருக்குது. அது ஏன்னா இது ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டி. ரெண்டாவது வளர்றதும் ரொம்ப ஸ்லோவாக வளரும். பொதுவாக அந்த விலை அதிகமாக இருக்கக்கூடிய செடிகள் எல்லாமே அந்த செடிகள் கிடைக்காம இருக்கிற ஒரு காரணமாக இருக்கும். அதேமாதிரி வளர்றதும் ஸ்லோவாக இருந்ததுன்னா அதனுடைய ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு நம்ம சின்ன செடியாக நட்டோம்னா அது காய்க்கிறதுக்கு அது லேரின் செடியாக இருந்தால் 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். இப்போ இது எல்லாமே இப்போ காய்க்கக்கூடிய செடிகளாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது லோங்கனில் இது 4 சீசன் லோங்கன்னு சொல்கிறாங்க. 4 சீசன்னா இது வருஷம் ஃபுல்லாக சீசன் கிடையாது. எப்போவுமே காய்ச்சிட்டு இருக்குங்கிறத குறிக்கும். நம்ம மாடியில் கூட வச்சுருக்கோம். மாடியில் வச்சுருக்க லோங்கன் கூட ரெட் லோங்கன் பழங்கள் இருக்குது. ஒயிட் லோங்கன்லேயும் பழங்கள் இருக்குது. நம்ம கிளைமேட்டில் வளரக்கூடியது. ஏன் அதை சொல்கிறேன்னா, இந்த லோங்கன்னாக்கா நம்ம வெளிநாட்டில் தான் காய்க்குமானே சந்தேகம் வரும். நம்ம மாடியிலையும் காய்ச்சிருக்கு. அதை கூட உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த காய்களோடு இருக்கிறத பார்க்கலாம். செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி. இது லேரின் செடி, அதனால் சீக்கிரமாகவே காய்க்கும். இது நம்ம ஏற்கனவே பார்த்த ஜப்போட்டிகா தான். ஆனால் வந்து செடி உயரம் கம்மி. அதே டைமில் தண்டு நல்லா கனமாக இருக்குது. ஏஜான செடி நல்ல இப்போ ட்ரிம்மிங் பண்ணியிருக்காங்க. ட்ரிம் பண்ணி வளர்த்ததுனால உங்களுக்கு தண்டு கனமாக இருக்குது. பொதுவாக எப்போவுமே இந்த நம்ம கட் பண்ணி வளர்த்தோம்னா தண்டு கனமாகும்போது நம்ம மாடி தோட்டத்துக்கு ஏற்றதாக இருக்கும். அதேமாதிரி காற்று மழை அந்த மாதிரி இது எல்லாமே தாங்கக்கூடிய ஒரு சக்தியோடு இருக்கும். அதனால தான் இந்த செடியும் பார்த்திங்கன்னா உயரம் கம்மியாக இருந்தாலும் நல்ல ஏஜ் ஆகி காய்க்கக்கூடிய ஸ்டேஜில் உள்ள செடியாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது ட்ராகன் ஃப்ரூட்டு. ட்ராகனில் இது வந்து எல்லோ. அதாவது மேல் தோல் வந்து எல்லோவாக இருக்கும். இப்போது பெரும்பாலும் நம்ம கடைகளில் கிடைக்கிற ரெட் கலரில் தானே இருக்குது. இது மேல் பகுதி எல்லோவாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம இந்த வளர்க்கும்போது மெயினாக தண்ணி அளவை நம்ம கம்மி பண்ணி விடணும். செடிகளை பராமரிக்கும் போது தண்ணியினோட அளவை கம்மி பண்ணோன்னா சீக்கிரமாக காய்ச்சி பலன் கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது ஓலசப்போ. இந்த ஓலசப்போங்கிறது ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டி தான். ஃப்ரூட் பார்த்திங்கன்னா ஒரு லாங் சைஸாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம கிளைமேட்லேயும் வளரக்கூடிய ஒரு வெரைட்டி தான். இந்த இலைகளை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ரப்பான செடி, அதாவது ஒரு சாஃப்டான தன்மை இல்லை, ஒரு காட்டு செடி மாதிரி தான். இது ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டி. இது பெரிய செடிகளும் இருக்குது, சின்ன செடிகளும் நம்ம நர்சரியில் சேல் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்குறது மணிலா டென்னிஸ் பால் செடி. ஒரு சின்ன பால் டைப்பில் இருக்கும் பழங்கள். நல்லா பழம் நல்லா கருப்பாக பழுத்து வரும்போது நல்ல சுவையாக இருக்கும். நம்ம கிளைமேட்லேயே வளரக்கூடியதான். நம்ம நர்சரியில் கூட செடிகளில் காய்கள் பழங்கள்லாம் இருக்கிறத பார்க்கலாம். இது சின்ன செடி. இந்த மாதிரி சின்ன செடியாக கூட நம்ம வாங்கி வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது ஒயிட் ஜப்போட்டிகா. இந்த ஜப்போட்டிகாவை வந்து பெரும்பாலும் கருப்பு நிறத்தில் வரும். பழுக்கும்போது உங்களுக்கு கருப்பு இல்லைன்னா சிவப்பு அந்த மாதிரி இருக்கும். இது ஒயிட் கலரில் வரும். இது ரொம்ப சின்ன செடி தான். ஆனால் இது காய்க்கிறதுனா ஒரு 2-2.5 வருஷம் ஆகும். ஸ்லோ க்ரோத் தான் இந்த செடியை பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது மங்குஸ்டின். இந்த மங்குஸ்டினில் இது வந்து ஒட்டு செடி. இந்த பெரும்பாலும் விதை செடியாக வரும்போது 5 வருஷம் 7 வருஷம் அந்த மாதிரி ஆகும் காய்க்கிறதுக்கு. இது நிழலான பகுதியில் வைக்கலாம். ஒரு தென்னந்தோப்பு இருந்தால் அந்த மாதிரி இல்லைன்னா பக்கத்தில் வீட்டு பக்கத்துலேயே
மரங்கள் இருந்தால் மரத்துலேருந்து கொஞ்சம் அதாவது மரத்துக்கு அடியிலே வைக்கக்கூடாது. கொஞ்சம் சன்லைட் கம்மியாக படுற இடங்களில் வைக்கலாம். இது ஒட்டு செடிங்கிறதுனால நம்ம மாடியிலும் கூட வளர்க்கலாம். தரைப்பகுதியில் வச்சாலும் ஒரு 3, 4 வருஷத்தில் கண்டிப்பாக இது காய்க்கும். எல்லா கிளைமேட்லேயுமே வரக்கூடிய செடியாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது சூப்பர் குயின் மா வெரைட்டி. இது ஒரு தாய்லாந்து வெரைட்டி. பேர்லேயே உங்களுக்கு குயின்ங்கிற இது இருக்குது. அதனால் ரொம்ப நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பழங்கள்லாம் இன்னும் சாப்பிட்டதில்ல. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சுவையான பழமாக இருக்கும் கண்டிப்பாக. இதை மாடியிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது சூப்பர் பிரின்சஸ். இதேமாரி ஏற்கனவே பார்த்த தாய்லாந்து வெரைட்டி மாரி தான். இதுவும் வந்து மாடியில் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். பழங்கள் ரொம்ப பொதுவாக நான் குறிப்பிட்டு சொல்லாதது காரணம் என்னென்னாக்கா, வெளிநாட்டு வெரைட்டி நம்ம ஊர் மாதிரி தான். அந்த வெரைட்டிகள் நல்லா இருந்தால் தான் நம்ம டெவலப் ஆகி நம்ம நர்சரிகளுக்கு உலகம் ஃபுல்லாக அது பரவுது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது ஒரு நல்ல வெரைட்டி தான். இதை மாடியிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது மில்க் ஃப்ரூட்டு. மில்க் ஃப்ரூட்டுங்கிறது ஒரு பால் பழம்னு சொல்லுவாங்க. அதாவது பழங்கள் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி பார்க்கும்போது உள்ள ஒரு ஸ்டார் போன்ற வடிவத்திலே இருக்கும். இது கொத்து கொத்தாக நிறைய காய்க்கிற தன்மையுடையது. ரொம்ப எளிமையான பராமரிப்பு தான், பூச்சி நோய் தேவையில்லை. இது ஒரு ஆர்னமெண்டல் ஃபேன்சி பிளான்ட் மாதிரி இது வளர்க்கலாம். அதாவது அதனுடைய இலைப்பகுதியின் மேல் பகுதி பார்த்திங்கன்னா க்ரீனாக இருக்கும். அதே இது வந்து பார்த்திங்கன்னா அடிப்பகுதி கோல்டன் கலரில் இருக்கும். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது ஒட்டுச்செடி. இந்த ஒட்டுச்செடிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு பூக்களோடைய வந்திருக்கு. விதைச்செடியாக இருந்தால் காய்க்கிற ஒரு 4-5 வருஷம் ஆகும். இந்த ஒட்டுச்செடிங்கிறது நம்ம சின்ன செடியாக வச்சாலுமே 3 வருஷத்தில் காய்க்கும். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம காய்கள் உடனே அலோவ் பண்ணலாம். இது மாடிலையும் பராமரிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது மல்பெரி. மல்பெரியில் ஷார்ட் வெரைட்டி குட்டையாக தானே பழங்கள் வரும். ஆனால் பழம் சைஸ் பெருசாக இருக்கும். குட்டையாக இருந்தால் கூட நல்லா இனிப்பாக இருக்கும். நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். இந்த பழங்களை சாப்பிடும்போது இந்த பழத்தில் இவ்வளோ சுவை இருக்காங்கிற மாதிரி நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு சுவை இருக்கும். இது மாடியில் எளிமையாக பராமரிக்கலாம். ஒரே ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், இதை வளர விட்டிங்கன்னா காய்க்காது. கட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு முறையும் நம்ம பழங்களை அறுவடை பண்ணோன்னா கட் பண்ணி விட்டோன்னா திருப்பியும் உடனடியாக அது காய்ப்புக்கு வரும். ரொம்ப எளிமையான பராமரிப்பு உள்ள ஒரு செடி. இப்போ இந்த மல்பெரி செடி பாருங்கள், நம்ம தோட்டத்தில் செடி கவரோடு வச்சது. கவரை காமிங்க. அந்த கவர்லேயே வச்சு அப்படியே ரூட் ஆகிடுச்சு. அந்த செடி அப்படியே அலோவ் பண்ணணும். அது வளர்ந்துருச்சு. நிறைய இதில் ஏகப்பட்ட பழங்கள் வரும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணியிருக்க பாருங்க. இதுமாதிரி மொட்டை அடிச்சு விடணும். அதாவது கட் பண்ணுறேன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க, எப்படிடா கட் பண்ணுறது அப்படின்ட்டு. மொட்டை அடிச்சு விடணுன்னாக்கா அவங்களுக்கு புரிஞ்சிடும் ஈஸியாக. அதுக்காக தான் அப்படி சொல்கிறேன். நல்லா கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் பழங்கள் வரும். இதுவும் ரொம்ப இனிப்பான ஒரு வெரைட்டி தான். அடுத்து நம்ம பார்க்குறது அரோமா மேங்கோ. இந்த அரோமாங்கிறது ஒரு மனம் கொடுக்கக்கூடியது. பெரும்பாலும் தாய்லாந்து வெரைட்டி நம்ம ஓரளவு மனமாக தான் இருக்கும் பழங்கள் சாப்பிடும்போது. அதை விட இது அதிகமான ஒரு மனத்தை கொடுக்குறதுனால அரோமா மேங்கோன்னு சொல்கிறாங்க. ஒரு 4 அடி 5 அடி ஹைட்டில் வந்திருக்கு. 5 அடி செடி வந்திருக்கு. ஒரு தரமான செடியாகவே இருக்குது. ஒரு 2 இயர்ஸில் இது காய்ப்புக்கு வரும். இதே மாடியில் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். மாடியில் வளர்க்கும்போது நம்ம ப்ரூன் பண்ணி வளர்க்கணும். அடுத்து நம்ம பார்க்குறது எக் ஃப்ரூட். இந்த எக் ஃப்ரூட்லேயே இது ஒரு ஸ்வீட் வெரைட்டி. புதுசாக வந்த வெரைட்டி. நம்ம ஏற்கனவே வந்த செடிகள்லாம் பார்த்திங்கன்னா விதை மூலம் உற்பத்தி பண்ண செடிகள். இது ஒட்டு செடி பாருங்கள். அந்த ஜாயிண்ட் இதிலே தெரியுது பாருங்கள். நல்ல தரமான செடி. ஒரு 2 இன்ச்சு திக்னஸ் இருக்குது தண்டு பகுதி. பிஞ்சு பூக்கள் வந்து காய்கள் வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் லாங் சைஸாக இருக்கும். முட்டைப்பழத்திலே இது வந்து கொஞ்சம் லாங் சைஸாக இருக்கும். அந்த முட்டைப்பழத்தோடைய டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்கும். காய்களோடு வந்திருக்கிறது ரொம்ப ஃபஸ்ட் டைம் நமக்கு காய்களோட அந்த முட்டைப்பழம் வந்திருக்கு. இது நிறைய பேர் கஸ்டமர் கேட்டாங்க. மாடியிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். ப்ரூன் பண்ணி வளர்த்தோன்னா மாடியில் வளர்க்கலாம். நிறைய பிஞ்சுகள் இருக்குது. டாப் வரையும் கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேற்பட்ட பிஞ்சுகள் இருக்குது. நல்ல சத்தான பழமும் கூட. இது வந்து ஒரு முட்டையினுடைய டேஸ்ட்டில் இருக்கும் இதனுடைய பழங்கள். அடுத்து நம்ம பார்க்குறது மணிலா டென்னிஸ் பால் செடி. ஏற்கனவே நம்ம சின்ன செடிகளை பார்த்தோம். இது காய்க்கிற ஸ்டேஜில் உள்ள செடிகள் தான். இது இன்னொரு 2 or 3 மந்த்ஸ்லேயே இது பூக்கள் வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். அதுமாதிரி பெரிய செடிகளாக வந்திருக்கிறத பார்க்கலாம். நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாகவும் இருக்குது. இதையும் மாடியிலையும் வைக்கலாம், தரையிலையும் வைக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது லோட்டஸ் லெமன். இந்த லோட்டஸ் லெமன் அந்த பேருக்கு ஏற்றுற மாதிரியே அந்த பழத்தினுடைய வெளிப்பகுதி பார்த்திங்கன்னா அப்படியே இந்த தாமரையோட இதழ்கள் மாதிரி இருக்கும். அதுதான் லோட்டஸ் லெமன் சொல்கிறாங்க. பாருங்கள், கோடு தெரியும் அப்படியே. இது வந்து மாடியில் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். இது லேயரின் செடி. அதனால் எளிமையாக பராமரித்து வளர்க்க முடியும். பழங்கள் வந்து நம்ம ஊறுகாய் போடுறதுக்கோ மற்றபடி ஜூஸ் பயன்பாட்டுக்கோ இதை பயன்படுத்தலாம். ஒரு நல்ல வெரைட்டி. ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டி தான். பெரும்பாலும் அந்த செடிகள் நம்மகிட்ட ஏற்கனவே ஒரு 10 செடிகள் வந்து உடனடியாக விற்பனை ஆயிடுச்சு. அதனால் இப்போ பெரிய செடிகளாகவே நம்ம வர வச்சுருக்கோம். நிறைய கஸ்டமர் இது கேட்டாங்க. அதனால் இப்போ பெரிய செடிகளாக வர வச்சுருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குறது ஒயிட் சப்போட்டா. இந்த சப்போட்டா ஃபேமிலி தான் இது. ஆனால் பழங்கள் வந்து நல்ல இனிப்பாக இருக்கும். இது ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டி. பெரும்பாலும் இது நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம மார்க்கெட்டில் இந்த பழங்கள் கிடைக்கல. சப்போட்டாவில் என்னென்ன சத்துக்கள் இருக்கோ அதேமாதிரி சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு பழம் தான். இலைகள் வித்தியாசமாக இருக்கும். ஒரு சப்போட்டா இலை மாதிரி இருக்காது. நம்ம சாப்பிட்டா லெந்தாக இருக்கும் இதனுடைய இலைகள். இது மாடியில் வளர்க்கலாம், தரையிலும் வளர்க்கலாம். எல்லாமே ஒட்டு செடிகள் தான். ஒட்டு செடிகள்ங்கிறதுனால நம்ம கிளைமேட்லேயும் நிறையாவே காய்க்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது பிளாக் சப்போட்டா. ஏற்கனவே ஒயிட் சப்போட்டா பார்த்தோம். இது பிளாக் சப்போட்டா
இதனுடைய இலைகள் வேறு மாதிரியாக இருக்குது. இதுவும் சப்போட்டா ஃபேமிலி தான். இது எல்லாமே ஒட்டு செடிகள் தான். இந்த ஒட்டு செடிகள்ங்கிறதுனால நம்ம மாடியில் கூட வளர்க்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட். அதாவது அந்த பழங்களை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிட்லாம். ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிட்லாம். உள்ள ஜாம் மாதிரி இருக்கும். ஒரு பஞ்சாமிர்தம் டேஸ்ட்டில் இருக்கும். இதனுடைய பழங்களுடைய டேஸ்ட்டை பார்த்தா நல்லா இனிப்பாக இருக்கும். நல்லா விட்டமின் கண்டென்ட் உள்ள ஒரு வெரைட்டி. இது ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டி தான். இந்த பிளாக் சப்போட்டா செடியில் பூக்கள் வந்திருக்க பார்க்கலாம். இல்லைன்னா முதிர்ச்சி அடைஞ்ச செடி தான். இது ஒட்டு செடி. நம்ம மாடியில் கூட பராமரிக்கலாம். இதில் கூட ஒரு காயை இப்போ அலோவ் பண்ணலாம். ஏன்னா நம்ம அதை எல்லாருமே அதை சாப்பிட்டு பார்க்கணுன்னு ஆசை இருக்கும். இந்த செடிகளை வாங்கினா நிறைய பிஞ்சுகளை அலோவ் பண்ணாமல் ஒரு செடி ஒரு காயை அலோவ் பண்ணோன்னா அதில் வரக்கூடிய பழங்களை நம்ம சாப்பிட்லாம். இது வரைக்கும் நம்ம ஜூலை மாதம் அந்த லோடில் 2வது லோடை பற்றி பார்த்தோம். இந்த 2வது லோடில் வந்து நிறைய பழச்செடிகள் வந்திருக்கு. சின்ன செடிகள் வந்திருக்கு. அதுமாதிரி பெரிய செடிகளும் நிறைய பழச்செடிகள் வந்திருக்கு. அது மூலிகை செடிகளும் நிறையா வந்திருக்கு. இது மாதிரி செடிகள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்கள் நர்சரி நம்பர் 9841 986 400 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.